अस्सलामु अलैकुम वरहमतुल्लाहि वबरकातुहु। अल्हम्दुलिल्लाहिल्लज़ी हदाना लिहादा वमा कुन्ना लिनहतदिय लौला अन हदानल्लाह वस्सलातु वस्सलामु अला मन अरसलहु बिल हुदा व अला आलिहि तय्यिबीन व अस्हाबिहि ताहिरीन अम्मा बअद। கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, இன்று ஓதப்பட்ட சூரத்துல் லுக்மானிலே சையதுனா லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய மகனாருக்கு செய்த உபதேசங்களை குறித்து அல்லாஹ் தன் திருமறையை சொல்லி காட்டுகிறான். பிள்ளைகளை வளர்ப்பதிலே பேணுதலாக வளர்ப்பதிலும் அவருடைய எதிர்காலத்தில் அவரை பாக்கியவன்களாக உருவாக்குவதும் தான் பெற்றோருடைய தலையாய கடமையாக இருக்கிறது. அதனால் தான் நம்முடைய பெருமக்கள் சொல்வார்கள், பிள்ளைகளை சாலிஹீன்களாக வளர்ப்பது என்பது மரத்தோடு ஒப்பிட்டு சொல்வார்கள். ஒரு மரம் நல்ல செழிப்பாக வளர வேண்டும் என்று சொன்னால் அதற்கு 3 அம்சங்கள் தேவை. முதலாவதாக அந்த மரம் நல்லா வளர்வதற்காக நல்ல மண், அந்த பூமி என்பதற்கு அதற்கு உகந்ததாக இருக்க வேண்டும். இரண்டாவதாக அந்த மரம் வளர்வதற்கு தேவையான தண்ணீர் கிடைத்திருக்க வேண்டும். மூன்றாவதாக அந்த மரம் வளர்வதற்கு நல்ல சுற்றுச்சூழல் அமைந்திருக்க வேண்டும். இந்த 3ம் சரியான முறையில் அமைந்தது என்று சொன்னால் ஒரு மரம் என்பது செழிப்பாக வளரும். அதே போல நம்முடைய பிள்ளைகள் சீராக வளர வேண்டும் என்று சொன்னால் அதற்கு ஒரு 3 அம்சங்களை சொல்கிறார்கள். முதலாவதாக மண் சீராக இருப்பதைப் போல அந்த பிள்ளைகளுடைய பெற்றோர்கள் அவர்களும் நல்லவர்களாக இருக்க வேண்டும். இரண்டாவதாக மரத்திற்கு எப்படி நீர் தேவையோ அதே போல நம்முடைய பிள்ளைகளுக்கு நல்லொழுக்கத்தையும் கல்வி ஞானத்தையும் அவர்களுக்கு கொடுக்க வேண்டும். மூன்றாவதாக அந்த மரத்துக்கு சுற்றுச்சூழல் தேவை என்பது போல நம்முடைய பிள்ளைகள் நல்ல சாலிஹீன்களாக வளருவதற்கு குடும்பத்துடைய சுற்றுச்சூழலும் நண்பர்களும் அவர்தான் நல்ல சாலிஹான குழந்தையை உருவாக்க முடியும் என்பதாக நம்முடைய பெருமக்கள் நல்ல குழந்தை வளர்வதற்கு அந்த மரத்தோடு ஒப்பிட்டு சொல்கிறார்கள். அல்லாஹ் தஆலா தன் திருமறையிலே நம்முடைய பிள்ளைகளை குறித்து குழந்தைகளுக்கு சொல்லுகிறான், ஜீனத் அலங்காரம் என்பதாக ஒரு இடத்தில் சொல்லி காட்டுகிறான். மற்றொரு இடத்திலே ஃபித்னா அவர் உங்களுக்கு சோதனை என்பதாக அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். நம்முடைய பிள்ளைகளை குறித்து அல்லாஹ் ஒரு இடத்தில் ஜீனத் அது ஒரு அலங்காரம் என்பதாக சொல்கிறான், மற்றொரு இடத்திலே அது சோதனை என்பதாக சொல்கிறான். நம்முடைய பிள்ளைகள் அலங்காரமாகவும் கண்ணியமானவர்களாகவும் நம்முடைய கண்ணியத்தை பேணக்கூடிய பிள்ளைகளாகவும் இருக்கலாம், அல்லது நமக்கு சோதனையாகவும் அமைந்து விடலாம். அது துன்யாவிலும் சரி மறுமையிலும் சரி. நம்முடைய பிள்ளைகள் இந்த உலகத்திலும் நமக்கு ஜீனத் அலங்காரமாக இருக்கலாம், நாளை மறுமையிலும் அவர்கள் அலங்காரமாக இருக்கலாம். அதே போல இந்த உலகத்திலும் அவர்கள் சோதனையாகவும் இருக்கலாம், நாளை மறுமையிலும் சோதனையாகவும் இருக்கலாம். அல்லாஹ் அது போன்ற ஒரு நிலையை விட்டு நம்மை பாதுகாப்பானாக. அல்லாஹ் தன் திருமறையிலே சொல்லி காட்டுகிறான், சில பிள்ளைகள் நாளை மறுமையில இப்படி சொல்லுவான், ரப்பனா அரிநல்லதீன அவல்லானா, யா அல்லாஹ் எங்களை வழிகெடுத்த எங்களை வழிதவர் செய்த எங்கள் பெற்றோரை எங்களுக்கு நீ காட்டு. எதற்கென்று தெரியுமா? நஜ்அலு தஹ்த அக்தாமினா, அவர்களை எங்களுக்கு காலுக்கு கீழே போட்டு நாங்கள் மிதிக்க வேண்டும் என்பதாக அந்த பிள்ளைகள் சொல்வார்களாம். தங்களுடைய பெற்றோர்கள் தங்களுடைய பிள்ளைக்காக தங்களுடைய வாழ்க்கையே அர்ப்பணித்து வளர்த்தார்கள். ஆனால் அந்த பிள்ளைகள் சொல்கிறார்கள், எங்களுடைய பெற்றோரை காட்டிக்கொடு, அவர் நாங்கள் மிதிக்க வேண்டும் என்பதாக சொல்கிறார்கள். காரணம் என்னவென்று தெரியுமா? அந்த பெற்றோர்கள் தங்கள் பிள்ளைக்காக தங்களை அர்ப்பணித்து வாழ்ந்தார்கள். ஆனால் அந்த பிள்ளைகளை கல்வி ஒழுக்கமற்றவர்களாக கல்வி ஞானம் இல்லாதவர்களாக மார்க்க பற்று இல்லாத வளர்த்ததின் காரணமாக நாளை மறுமையிலே அந்த பிள்ளைகள் இறைவனிடத்தில் இப்படி முறையிடுவார்கள் என்பதாக அல்லாஹ் தன் திருமறையில் சொல்லி காட்டுகிறான். எனவே நம்முடைய பிள்ளைகள் என்பது நமக்கு ஜீனத்தாக மாறுவதும் அதாவது அலங்காரமாக மாறுவதும் அது நமக்கு சோதனையாக மாறுவது என்பது பெற்றோருடைய கையில் தான் இருக்கிறது. அதனால் தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இஃப்தஹு அலா சுபியானிக்கும் அவ்வல கலிமத்தின் பிலா இலாஹ இல்லல்லாஹ். உங்களுடைய குழந்தை முதலாக பேச ஆரம்பிக்கிறது என்று சொன்னால் லா இலாஹ இல்லல்லாஹ் கலிமாவோடு அவர்கள் பேச்சை கற்றுக் கொடுங்கள் என்பதாக சொன்னார்கள். அப்படி நீங்கள் கற்றுக் கொடுத்தீர்கள் என்று சொன்னால் பிற்காலத்திலே அந்த வார்த்தை அந்த குழந்தைக்கு ஒரு விதமான பாக்கியத்தை பெற்றுத்தரும் என்பதாக சொல்லி காட்டினார்கள். அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், முரு அவுலாதகும் இம்திசாலில் அவாமிரி, உங்களுடைய பிள்ளைகளுக்கு சிறு வயதிலிருந்தே அல்லாஹ் எதையெல்லாம் நமக்கு ஏவி இருக்கிறானோ நல்ல விஷயங்களை கற்றுக் கொடுங்கள். அதே போல வஜித்னா பின் நவாஹி, நம்முடைய பிள்ளைக்கு சிறு வயதிலிருந்தே அல்லாஹ் எதையெல்லாம் நாம் செய்யக்கூடாது என்று தடுத்திருக்கிறானோ அந்த விஷயங்களையும் கற்றுக் கொடுங்கள் என்பதாக சொன்னார்கள். அதாவது நம்முடைய பிள்ளைகளுக்கு நல்லது கெட்டதை நீங்கள் சொல்லிக் கொடுங்கள் என்பதாக சொன்னார்கள். அப்படி சொல்லி வளர்த்தீர்கள் என்று சொன்னால் விகாயத்துல் லக்கும் வலகும், நீங்கள் அப்படி சொல்லி வளர்ப்பது என்பது உங்களுக்கும் ஒரு பாதுகாப்பாக இருக்கும், உங்களுடைய பிள்ளைகளுக்கும் அது பாதுகாப்பாக என்று சொன்னார்கள். நீங்கள் சொல்லிக்கொண்டே இருங்கள்,
உங்களோட பிள்ளைகள் கேட்டாலும் கேட்காட்டியும் உங்களுக்கு பாதுகாப்பு கிடைத்துவிடும். ஒரு கட்டத்திலே அல்லாஹ் அவர்களுக்கும் அது மூலமாக ஒரு பாதுகாப்பை கொடுத்து விடுவான் என்பதாக அப்துல்லா இப்னு அப்பாஸ் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். அதே போல கியாமத்துடைய நாளிலே முதலாக விசாரிக்கப்படுவது பெற்றோரை குறித்து நல்லா விசாரிப்பான், பிள்ளைகளிடத்தில் விசாரிக்க மாட்டான். பெற்றோரிடத்தில் தான் இறைவன் விசாரிப்பான். உங்களுடைய பிள்ளைகள் செய்ய வேண்டிய கடமையை செய்தீர்களா, அவர்களை ஒழுக்கமாக வளர்த்தீர்களா, அவர் கல்வி ஞானத்தை கொடுத்தீர்களா, அவர்களை தீன் பற்றுள்ளவராக வளர்த்தீர்களா என்பதாக அல்லாஹ் முதலாக பெற்றோரை தான் விசாரிப்பான். இரண்டாவதாகத்தான் அல்லாஹ் பிள்ளைகளை குறித்து விசாரிப்பான், பெற்றோர் செய்ய வேண்டிய கடமைகளை செய்தீர்களா என்பதாக. ஆக நாளை மறுமையிலே பிள்ளையோட விஷயத்தில் விசாரிக்கப்படுவது முதலாக விசாரிக்கப்படுவது பெற்றோர்கள் தான். எனவே நம்முடைய பிள்ளையோட விஷயத்தில் நாம் அதிகம் கவனம் செலுத்தக்கூடியவராக இருக்க வேண்டும். அவர்கள் விஷயத்தை நாம் அதிகமாக கவலைப்பட வேண்டும். அவர்களுக்காக அதிகமாக நாம் துஆ செய்ய வேண்டும். அவர்களை மார்க்கப்பற்று உள்ளவர்களாக, நல்லொழுக்கம் உள்ளவர்களாக, தீன் பற்று உள்ளவர்களாக அவரை உருவாக்குவதில் நாம் முயற்சி எடுக்க வேண்டும். அப்படி அவரை உருவாக்கிவிட்டோம் என்று சொன்னால் இன்ஷா அல்லாஹ் பிற்காலத்திலே அவர்கள் காலங்களை கடந்தும் நிற்பார்கள். அல்லாஹ் அப்படி ஒரு நிலையை ஏற்படுத்தி தந்துடுவான். அதே போல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு எல்லா விதத்திலும் முன்மாதிரியாக இருக்கிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லா விஷயத்திலும் நமக்கு முன்மாதிரி. இந்த பிள்ளைகளுடைய விஷயத்திலும் குழந்தைகளுடைய விஷயத்திலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு முன்மாதிரியாக இருக்கிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிள்ளைகளுக்கு அதிகமாக இரக்கம் காட்டுவார்கள். சிறார்களை கண்டார்கள் சொன்னால் அந்த சிறுவர்களோடு சிறுவராக பெருமானார் மாறி விடுவார்கள். ஒரு தடவை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பாதையில் நடந்து வருகிறார்கள். சிறுவர்கள் விளையாடி கொண்டிருக்கிறார்கள். அப்பொழுது அவர்களை பார்த்த பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தானும் அவர்களோடு சேர்ந்து விளையாடினார்கள். காரணம், சிறுவர்களோடு அந்த ஒரு அன்பை வெளிப்படுத்தினார்கள். அதே நேரத்திலே சிறுவரிடத்திலே சிறுபிராயத்திலே ஒழுக்கத்தை கற்றுக் கொடுக்க வேண்டும் என்ற பண்பையும் பெருமானார் நமக்கு கற்றுத் தந்திருக்கிறார்கள். அன்னை உம்மு சல்மா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருமணம் முடித்த பின்பாக அவருடைய வீட்டுக்கு செல்கிறார்கள். அப்பொழுது உம்மு சல்மா ரலியல்லாஹு அன்ஹா அவருடைய குழந்தை இருக்கிறது. அந்த குழந்தையை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்கள் மடியிலே அமர வைத்து அந்த பிள்ளை சாப்பிட வைக்கிறார்கள். அந்த குழந்தை வலது கையிலும் இடது கையிலும் மாறி மாறி சாப்பிட்டுக் கொண்டிருக்கிறது. அப்பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குழந்தை கற்றுக் கொடுக்கிறார்கள், யா புனைய, என் மகனே, சம்மில்லா, பிஸ்மில்லா சொல்லி சாப்பிடு. குல் பி யமீனிக, வலது கரத்தால் எடுத்து சாப்பிடு. அதே போல குல் மிம்மா எலீக, உனக்கு அருகில் உள்ளதை எடுத்து சாப்பிடு என்று அந்த சிறு பிராயத்திலேயே ஒழுக்கத்தையும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுத் தந்தார்கள். அதே போல பெருமானாரிடத்தில் எல்லா விதமான சிறுவர்களும் வந்து விளையாடுவார்கள், பெருமானாரிடத்தில் பேசுவார்கள். அதே போல ஒரு யூத சிறுவனும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து விளையாடுவான், பெருமானாருக்கு ஹிதமத்தும் செய்து வந்தான். அப்படிப்பட்ட அந்த சிறுவன் ஒரு 2 நாட்களாக பெருமானாரிடத்தில் வரவில்லை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விசாரித்த பொழுது அவன் நோய்வாய்ப்பட்டு வீட்டில் இருக்கிறான் என்பதாக சொல்லப்படுகிறது. உடனே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிறுவன் வீட்டுக்கே சென்று விட்டார். சென்று பார்த்தால் அந்த சிறுவன் கண் விழி பிதுங்கியவனாக தன்னுடைய கடைசி நேரத்தில் அந்த படுக்கையிலே அவன் படுத்திருக்கிறான். அப்பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவன் தலையை தடவி விட்டு சொன்னார்கள், என் மகனே, நீ இஸ்லாத்தை ஏற்றுவிட, அஸ்லீம், நீ முஸ்லீமாகிவிடு என்பதாக சொன்னார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த நேரத்தில் காட்டிய அந்த அறிவு, அந்த பண்பு, அந்த பிரியம் அவன் உள்ளத்தில் ஒரு விதமான தாக்கத்தை ஏற்படுத்தியது. உடனே தன் தந்தையை பார்த்தான். அவன் தந்தரும் யூதர் தான். அவன் தந்தையை பார்க்கிறான். தந்தையை பார்த்த போது அவர் தந்தை சொன்னார், என் மகனே, அத்தியா அபுல் காசிம். பெருமானாருக்கு அபுல் காசிம் என்ற ஒரு பட்டப்பெயர் இருந்தது. அபுல் காசிம் என்ன சொல்கிறாரோ அதன்படி நட என்பதாக அந்த தந்தை சொல்ல அந்த சிறுவன் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டான். அந்த இடத்துல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறைவனிடத்தில் துஆ செய்கிறார்கள், அல்ஹம்துலில்லாஹ், யா அல்லாஹ், என்னுடைய ஒரு முயற்சியின் காரணமாக இந்த சிறுவனுடைய கடைசி நேரத்திலே அவனை நரகத்தை விட்டு பாதுகாத்து விட்டாயே, உனக்கே எல்லா புகழும் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினார்கள். ஆக சொல்ல வேண்டிய ஒரு விஷயத்தை சொல்ல வேண்டிய நேரத்திலே சொல்ல வேண்டிய விதத்திலே மனதிலே படும்படியாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினார்கள். அதே போன்றுதான் நாமும் சிறுவரிடத்திலே அது போன்ற நல்ல பண்புகளை அவர்களிடத்தில் விளையாட வேண்டும், அவரது அன்பு செலுத்த வேண்டும். அதே நேரத்திலே அவர்களுக்குரிய ஒழுக்கத்தை நாம் கற்றுத்தர வேண்டும் என்பதையும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதன் மூலமாக நமக்கு கற்றுத் தருகிறார்கள். ஆக கண்ணியத்திற்குரியவர்களே, நம்முடைய பிள்ளைகள் விஷயத்தில் நாம் அதிகம் கவனம் செலுத்த வேண்டும். அல்லாஹ் தஆலா நம்முடைய பிள்ளைகளை இந்த உலகத்திலும் சரி மறுமையிலும் சரி அவர் நமக்கு ஜீனத்தாக அலங்காரமாக ஆக்கி அருள் புரிவானாக. அவர் நமக்கு சோதனையாக ஃபித்னாவாக இருப்பதை விட்டு அல்லாஹ் நம்மை பாதுகாத்து அருள் புரிவானாக. அதே போல சாலிஹீன்கள் என்று சொல்லக்கூடிய அந்த நல்லடியார் கூட்டத்திலே அல்லாஹ் நம்மையும் நம்முடைய பிள்ளைகளும் சேர்த்து வைப்பானாக. அல்லாஹ் இந்த பிள்ளைகள் விஷயத்திலே குர்ரத்து ஐன், கண் குளிர்ச்சி என்று சொல்கிறானே, அது போன்று அல்லாஹ் நம்முடைய பிள்ளைகளை கண் குளிர்ச்சியாக ஆக்கி அருள் புரிவானாக. வாஹிர் தாவான அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல் ஃபாத்திஹா.